வணக்க மக்களை, நீங்கள் பார்த்துருக்கிறது சீசோரு. நாம் வீட்டுக்கு நோக்கி திரும்பி போவோம். அப்படியே பாண்டியிலேருந்து நேராக தரங்கம்பாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். தரங்கம்பாடியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தரங்கம்பாடியில் டேனிஷ் காலத்தில் கட்டப்பட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த கோட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். அதாரா வேலை தான் போகணும். ஒரு பைப்பு பஞ்சரோ பஞ்சர். தரங்கம்பாடி ஃபோர்ட் வந்து ஆக்சுவலாக பூட்டி இருந்தது, டெம்பரரிலி க்ளோஸ்டு. பட் இருந்தாலும் இந்த ஃபோர்ட்டை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதனால் இந்த பக்கம் வந்தாச்சு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். டேனிஷ் ஃபோர்ட்டு 1620 கட்டியிருக்காங்க. டேனிஷோட கடல் போக்குவரத்துக்கும் வாணிபத்துக்கும் பாதுகாப்புக்காகவும் உண்மையிலே சூப்பராக இருக்குது பில்டிங்ஸ். இங்கே எல்லாமே டேனிஷ் ஃபோர்ட்ஸு, டேனிஷ் சர்ச்சஸ் அண்ட் மிஷனரிஸ் அண்ட் உள்ள ஸ்கூலு உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்க்கலாம் தான் ஆசை, நான் ஃபோட்டோஸில் செக் பண்ண மாதிரி. பட் ஐ கான்ட் கோ இன்சைட். என்ன ரீசன் அப்படின்னா வந்து டெம்பரரி க்ளோஸ் பிகாஸ் ஆஃப் கொரோனா அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்லைன்லேயும் டெம்பரரி க்ளோஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும். பட் என்னால் வந்து டைமுக்கு உள்ளே வர முடியல. அதனால் இந்த இடத்த வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். இந்த ஹோட்டலோட நேம் வந்து தெரில, சீகேட்டோட குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். ஆஃப்டர் பிக்னிக், எஸ் பிக்னிக், ஹோட்டல் பிக்னிக். ஹோட்டல் நல்லாயிருக்கு சோஃபார். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சேகர் ஹோட்டலுக்கு போகிறோம். இட்ஸ் ஓகே நவ். நாளைக்கு கொடைக்கானல், நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பணும். இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே போனோம். உங்களுக்கு ரூமை வந்து நான் சுற்றி காமிக்கிறேன். இந்தியாவுக்குள்ளே நான் அதிகமாக சுற்றுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இது மாதிரி 3 2 கொடைக்கானல் போயிருக்கேன். பட் டேரெக்டாக போய் ரிட்டர்ன் ஆயிடுவேன். இந்த மாதிரி ஈஸியாக உள்ள ஃபுல்லாக நான் வந்ததில்லை. திஸ் ஃபஸ்ட். ஸோ அதிகமாக ஷூட் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா வந்து சீக்கிரம் லாக்டவுன் 9 o'clock நான் வரும்போது ஒரு 8:30 ஆயிடுச்சு. தரங்கம்பாடியிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் காரைக்கால் தாண்டி இங்கே வந்தோம். ஸோ வந்துட்டு இங்கே நாகூர் வந்தேன். ஆக்சுவலாக நாகூர் வந்துட்டு அங்கே ஒரு 5 minutes. ஸோ அங்கே கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு ஸ்வீட்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வி கேம் ஹியர். ஹோட்டல் உண்மையிலே நல்லா இருக்குது. I'll show you and we will go for dinner now.
வேளாங்கண்ணி அடிக்கடி வர நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் ஹோட்டல் சேகர். இங்கே சீ ஃபுட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்ததில்லை, பட் மாமா சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம உள்ளே போய் சீ ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நானும் ரொம்ப ஆவலோடு வந்திருக்கேன். வாங்க போய் சாப்பிடலாம். பரோட்டா, பெப்பர் சிக்கன், அப்புறமா வந்து வறுத்த மீன் இருந்துச்சு. அண்டு ரொம்ப பெரிய சேடான விஷயம் என்ன அப்படின்னா வந்து சீ ஃபுட்டு நமக்கு அவைலபிளாக இல்லை. கடைசியாக வேளாங்கண்ணி வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே போனேன். எப்படி சர்ச்சை பார்க்கலான்னு ஆசையாக வந்துட்டேன். ஆனால் சர்ச்சு ஆஸ் யூஷுவல் லாக்டவுன், க்ளோஸ்ட், கொரோனா, எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். போகிற இடம்லாம் லாக்கில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நேரில் பார்த்ததுனால ஒரு சின்ன சந்தோஷம். எல்லாமே லாக்கில் இருக்கிறது அப்படின்றதுனால வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்த டைமில் லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே வண்டியிலே இருந்து பார்த்துட்டு ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம். இந்த டைம் நம்ம கொடுத்து வைக்கல, கொரோனாவால் எதையுமே முழுசாக பார்க்க முடியல. ஸோ மேபி ஒன் மோர் டைம் கண்டிப்பாக வேளாங்கண்ணி சர்ச்சை உள்ளே போய் பார்க்கலாம். என்ன கோவத்தில் இருக்கேன் நான்? நான் எங்கடி கோவத்தில் இருக்கேன்? நான் அப்போ தான் தூங்கி எழுந்துச்சு வரேன். தூங்கி எழுந்துச்சு நான் வரும்போது நீ வந்து அப்படின்னு வச்சுட்டு இருந்த. நான் அப்படி வச்சிருந்தேன்? நான் எங்கடி வச்சிருந்தேன்? தைலம் தேய்ச்சா அப்படிதான் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். அதான் நான் வரும்போது எப்படி இருந்ததா வாயாடி வாயாடி